சிவபெருமான் கிடைக்கணுமா? சிவபுராணத்தை படியுங்கள். 95 வரி சிவபுராணத்தை படியுங்கள். சிவபெருமான் உங்கள் வீட்டு வாசல் படியில் வந்து நிற்பார். கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்லுவார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றாங்களா இல்லையா? நீ போய் கோயில் கதவை தட்டு, திறப்பார். நம்ம சைவ என்ன தெரியுமா சொல்லும்? நீ கோயிலுக்கு போறது அப்புறம்டா, உங்க வீட்டு வாசப்படியிலே சிவபெருமான் காத்து கிடக்கிறார், உங்க வீட்டு கதவை தர. புரியுதா புரியலையா? வீட்டு கதவுன்னா இந்த கதவுங்க. சிவபெருமான் இங்கே தானே காத்து கிடக்கிறாரு. இங்கே பார்த்தா தானே அங்கே பார்க்கலாம், உள்ளத்தில் பார்த்தா தான் வெளியில பார்க்கலாம். கடவுள் இங்கே தானே உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்கினம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்பது திருவாசகம். நம்முடைய சைவ திருமுறைகளில் நடராஜாவுக்கு பக்கத்திலே திருமுறைகள் வைத்திருப்பார்கள். நடராஜாவுக்கு பக்கத்திலே சிவகாமி இடது பக்கம், மாணிக்க வாசகர் வலது பக்கம். ஒன்று சொல்றேன், சிவலிங்கத்துக்கு பதிலாக திருவாசகத்தை வைத்து வழிபடக்கூடிய மரபு தமிழ்நாட்டில் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது.